காலைல 8 மணிக்கு வந்து நேர்ல வந்து பாருங்க. அந்த மாடு கரையை பாருங்க. நாங்க சொல்ற லிட்டர் இருந்து குறையுதா கூடுதா என்னங்கிறது காலையிலயும் பாருங்க. மத்தியானம் தீவனம் போடுறது எல்லாமே நீங்க இங்க இருந்து ஸ்டே பண்ணி பாருங்க. ரூம் வசதி எல்லாமே இருக்கு. நேர்ல வந்து பார்த்து ஸ்டே பண்ணி தண்ணி குடிக்கிற தீவனம் இங்க எல்லாமே பாருங்க. சாயங்காலமும் கரையை பாருங்க. பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. அது வீடியோல பாத்தீங்கன்னா பெரிய மாடு சின்ன மாடா தெரியும்ண்ணே. சின்ன மாடும் பெரிய மாடா தெரியும். பெரிய மாடு சில மாடு வந்து சின்ன மாடா தெரியும். ரொம்ப சின்ன மாடு வந்து மாட்டுக்கு 1500 ரூபாய் கிடைச்சா போதும்ண்ணே. ஒரு மாட்டுக்கு 1500 ரூபாய் கிடைச்சா போதும். வாரத்துக்கு 20 மாடு வித்துக்கிட்டு நம்ம 70,000 சொல்ல 85,000 சொல்லணே. நம்ம தொழில் இது வரைக்கும் 75 ரூபாய்க்கு மேல மாடு வித்ததே இல்லைண்ணே. என் பேரு பாத்தீங்கன்னா சுபாஷ். நாங்க வந்து மாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபார்ம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் சங்கரங்கோயில் பக்கத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா எஸ்டி டெய்ரி ஃபார்ம். நம்மகிட்ட எப்பவுமே பார்த்தீங்கன்னா 20 மாடு இருக்கும். இப்போ கையில் பார்த்தீங்கன்னா 15 மாடு தளத்தில் இருக்கு சார். நம்மகிட்ட ஹெச்எஃப் கிராஸ், ஜெர்சி கிராஸ்ல இருக்கும். சிந்தியில ரேர் கிர் வந்து எடுக்கிறது வந்து ரேராக தான் சார் எடுப்போம். அது வந்து எத்த வைக்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்கனால கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் சார். குணத்தில் இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி பிரீட்ல எடுக்கிறது. இந்த மாடுகள்லாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க? சுற்றுவட்டாரத்தில் 50 to 100 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் சம்சாரிகள் யாரு கொடுக்கறதா இருந்தாலும் நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க. இல்ல ஒரு புரோக்கர் வந்து சொல்லுவாங்க இந்த மாடு இருக்கு அந்த மாதிரி. நம்ம போயிட்டு நேரடியா போய் பார்த்து அதோட மாடு காம்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்து நேர்ல போய் எடுத்துட்டு வரோம். மாடு வாங்கச்சில என்னெல்லாம் செக் பண்ணி வாங்குறீங்க சார்? இருக்கண்ணே 4 காம்பு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். குணம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். மாட்டோட நடை, அப்புறம் வந்து அதுக்கு சுழி இருக்கான்னு பார்ப்போம். மாட்டுக்கு வந்து குறைக்கடவுன்னு சொல்லுவாங்கண்ணே. எலும்பு வந்து பாதி எலும்பு இருக்கும், பாதி எலும்பு இருக்காதுண்ணே. எதுல? அதாவது வயத்துல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வீடியோல இந்த பாத்தீங்களா, இதுல வந்து ஃபுல்லா அந்த எலும்பு வந்து ஃபுல்லா அங்க வந்திருக்கணுமே. சில மாட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த குறைக்கடவுன்னு சொல்லுவாங்க. அரை வயிறு வரைக்கும் இருக்கும். அப்படி இருக்க மாடை எடுக்க மாட்டோம்னே. நடை எப்படி இருக்கான்னு, சுண்டு சுழி எதுவும் இருக்கான்னு பாப்போம்னே. கொம்பு வந்து முக அழகு பாப்போம்னே. நீங்க எடுக்கச்சில இவ்வளவு பாத்துருக்கீங்க? இவ்வளவு பார்த்தோம்னு எடுப்போம். கொம்புல என்ன? கொம்புல வந்து மாடு வந்து தலையத்துல நல்லா ஒரு செட்டு கொம்பா இருக்கணுமே. சும்மா ரொம்ப அகல கொம்பாவோ ஒரு முக லட்சணம் இல்லாம இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அது பார்த்து கொடுக்குறவங்களுக்கும் அவங்க வீட்டுல போய் ஒரு லட்சுமி கடாச்சாரம் இருக்காதுண்ணே. ஆள் பாதி ஆடை பாதி அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி பார்த்து எடுப்போம்னே. ஏன்னா இது வந்து மாடு வந்து 6 பல்லு பியூர் ஹெச்எஃப்னே, ஹை குவாலிட்டி, நல்ல குவாலிட்டியான பிரீட். இது வந்து சிந்தாமணி பிரீடுன்னு சொல்லுவாங்க. வந்து கண்ணா எடுத்து வளர்த்தாங்க நம்ம லோக்கல்ல. சரி, ஒரு பண்ணையில இருந்த மாடு. இதை வந்து மேட்சல் வீடியோ எல்லாமே நம்மகிட்ட இருக்குண்ணே. நல்ல குவாலிட்டி, நல்ல ஹைட்டு, வெயிட்னே. மாடு வந்து கண்ணு போட்டுருச்சு. கண்ணு வந்து காளைங்கன்னு போட்டுருக்கேன். இது எத்தனாவது ஈத்து? மாடு வந்து 2வது ஈத்து. சுழி பாக்குறவங்களுக்கு இது சுழி சுத்தமா இருக்குண்ணே. இது ஒரு பண்ணைக்கு போட்டாங்கன்னா அருமையா இருக்கும்ண்ணே. 2 நேரம் சேர்த்து ஒரு 18 லிட்டர் கறக்கும்ண்ணே. நம்ம சொல்லி கொடுக்குற 15 லிட்டர் பால் சொல்லி கொடுக்கலாம்ண்ணே. கறக்கும்ண்ணே. நல்ல கருங்காமண்ணே. நல்ல கருங்காமு, நல்ல பாத்தீங்கன்னா பால் குடி நரம் நல்லா இருக்கும்ண்ணே. பாத்தீங்கன்னா கால் குழம்பு பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் கருப்பு வெள்ளையில இருக்கும்ண்ணே. ஹெச்எஃப் பியூர் பிரீடு கருப்பு வெள்ளையில இருக்கும். நல்லா வால் இறக்கம். நம்ம மாடு ஏதாச்சும் எந்த குறையுமே இருக்காதுண்ணே. வால் இறக்கம் பார்ப்போம். மால் வந்து இந்த வாரு கட்ட வால், சில மாடு பாத்தீங்கன்னா ஒடிஞ்சிருக்கும் வால். அந்த மாதிரி வால் ஒரே போல கீழே வரைக்கும் இருக்கான்னு பாப்போம்ண்ணே. வால் பார்த்து எதுக்கு எடுக்கணும்னா எதுவும் பட்டா கூட டக்குன்னு அடிக்கிறதுக்காகவும். தோல் பாத்தீங்கன்னா நல்ல நைஸ் தொழினே. நைஸ் தோல், நல்ல நைஸ் தோல், ஃபுல்லா நல்ல காட்டு மேய்ச்சல், நல்ல பால் வந்து நைஸ் தோல், நல்ல வவ்வா தோல் மாடுன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல அணில் தோல்னு சொல்லுவாங்க. இது வந்து சுடாத முட்டனே, பியூர் பிரீடு. சிலவங்க வந்து இந்த சேலம் அந்த சைடு போனீங்கன்னா சுற்றுப்பாங்க கொம்பு. சரி, இது வந்து பியூர் பிரீட்னே, கொம்பு சுடாத மாடு. பாத்தீங்கன்னா நம்ம மாடு எடுக்கிறமே முட்டுக்கு மேலதான். எல்லா மாடையுமே பாருங்க முட்டுக்கு மேலதான் மடி இருக்கும். முட்டுக்கு கீழே இருக்காது. அதாவது குழம்புக்கு கீழே மடி இருக்க மாதிரி எடுக்க மாட்டோம். தொங்கு பைன்னு சொல்லுவாங்க, ஆடு பை. சரி, அது வந்து வெளியே கட்டும் போது கண் கொளார விழுகும். இது வந்து ஆம மடிங்கும் போது நல்லா மடி நிறைய இருக்க மாடுலாம் கறக்கும்னு சொல்றாங்க. மடி இருக்க மாடு கறக்காதுண்ணே. ரொம்ப மடி இருக்க கூடாது. ஆம மடியா இருக்கணும். இப்படி வந்து அரைஞ்ச மடி. நம்ம பாத்தீங்கன்னா இந்த வீடியோக்காக பாலை கறக்காம போட்டு விற்கணும் அப்படிலாம் ஒரு நோக்கம் கிடையாது. ஃபுல்லா பாத்தீங்கன்னா யார் வந்தாலும் பாத்தீங்கன்னா 8:30-9 மணி கறவை நம்ம தொல்லை எப்பவுமே நேர்ல வந்து பாத்துக்கலாம். நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கலாம்ண்ணே. கறந்து பார்த்து எடுக்கணும்னா கூட கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். 2 நேரம் அவங்க கறந்து பார்த்து எடுக்கும்போது காம்பு நல்லா தூரி நல்லா இருக்கா, கோணம் நல்லா இருக்கா, அது எப்படி இருக்கு, வெயில் தாங்குதா, மேயுதா, எல்லாமே பார்த்து எடுத்துக்கலாம்ண்ணே. 2வது பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஜெர்சி கிர் கிராஸ் பண்ணேன். சரி, இது எப்படி கிர்ரும் ஜெர்சியும் கிராஸ் பிரீட்னு சொல்லணும்னா, காது பாத்தீங்கன்னா கிர்ரு, உடம்பு மடி எல்லாம் பார்க்கும்போது சிந்தினேன். நல்லா பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் வந்து லைட்டா கிராஸ் ஆயிருக்கேன். பாத்தீங்களா, லைட்டா பிளாக் இருக்கு பாத்தீங்களா? ஆமா, லைட்டா பிளாக் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஜெர்சி சிந்து ஹெச்எஃப். ஃபேட் எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு ஆசைப்படுறவங்க அருமையான மண்ணு. இது வந்து இந்த மாதிரி சிந்தி மாடு, கிர் கிராஸ் மாடு வந்து குணத்துக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. நல்ல குணம்னே, யாருனாலும் பிடிக்கலாம். பாத்தீங்களா, நல்ல காம்பு பாத்தீங்களா, தலையத்துல நல்லா எவ்வளவு நடுவு இருக்குன்னு. தலையத்து மாடு கட்ட காம்பா எடுக்கும்போது அவங்களுக்கு கறக்க நல்லா இருக்காது. இது மிஷின் கரைக்கினாலும் சரி, கை கரைக்கினாலும் அருமையா இருக்கும்ண்ணே. இதுலயே பாத்தீங்கன்னா தலையத்துல நல்லா பால் குடி நரம்பு, பால் குடி நரம்பு, தொப்புள் கோசம் இருந்தா. இது வந்து 24 மணி நேரம் காட்டு மேய்ச்சல்ல கிடந்த மாடு. மாடு வந்து தலையத்து 2 பல்லுதாம்ண்ணே. தலையத்து 2வது மாடு மட்டும்தான் நம்மகிட்ட இருக்கும். ஆமா, ஈத்து மாடு வந்து யாராச்சும் விருப்பப்பட்டு நம்மகிட்ட எடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா ஒரு ஈத்து மாடு எடுத்து கொடுக்கலாம்ண்ணே. கண்ணு போடுறதுக்கு 10 to 15 நாள் இருக்கும்ண்ணே.
இப்போ வந்து கேக்குறவங்களுக்கு விலையிலே அனுசரிச்சு தரலாம். நம்ம 70,000 சொல்ல 85,000 சொல்லனே. நம்ம தொழில் இது வரைக்கும் 75 ரூபாய்க்கு மேல மாடு வித்ததே இல்லனே. 14 லிட்டர் கறக்கும். நம்ம சொல்லி கொடுக்க 13 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்னே. இது வந்து ஹெச்எஃப் ஜெர்சி கிராஸ் மாடுனே. சரி. இது பல்லு பாத்தீங்கன்னா 6 பல்லுனே. 2வது ஈத்து 6 பல்லு 2வது ஈத்துனே. கண்ணு போட்டுருச்சுனே. கண்ணு பாத்தீங்கன்னா பெண் கன்று போட்டுருக்கனே. சரி. இது வந்து ஒரு லேடிஸ் ஹேண்டில் கையில வளர்த்த மாடுனே. குணத்துல அருமையான மண்ணே. முட்டை பாய்ச்சலா கிச்சலா எதுவுமே கிடையாது. இது பாத்தீங்கன்னா கண்ணு போட்டுச்சுன்னா நல்லா ஜொரம் அடிச்சிருக்கேன். நல்ல ஜொரம் இறங்கி பால்குடி நரம்ப பாருங்கண்ணே. பால்குடி நரம் நல்லாவே இருக்குண்ணே. 4 காம் நல்லா அருமையா இருக்குண்ணே. நல்ல மடி செட்டு. மடியை காமிக்கிறேன் மாட்டுக்கு. இது பாத்தீங்கன்னா 8, 7, 15 லிட்டர் கறக்கும்ண்ணே. தலையத்திலே 13 லிட்டர் கறந்த மாடு. இந்த இது 15 லிட்டர் கறக்கும். நம்ம சொல்லி கொடுக்க 14 லிட்டர் சொல்லி கொடுக்கலாம்ண்ணே. 14 எப்பவுமே நம்ம குறைச்சே சொல்லி கொடுத்துருவோம்ண்ணே. குறை சொல்லும் போதுதான் ஒரு விவசாயி வந்து ஆசையை காட்டி 30 கறக்கும், 17 கறக்கும், 18 கறக்கும் சொல்றாங்க. 25 கறக்கும், 30 கறக்கும். ஏன்னா கறக்கும்ண்ணே. அதுக்கெல்லாம் எஃபோர்ட் போட்டு பிரீடு எடுக்கும்போது அது காய்ச்சல், மடி வீக்கம், பல பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரீடு எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் வராதுண்ணே. அதுவும் பிரீடு மாடு காத்தாடி ஏசி எல்லாமே போட்டாதான் அந்த மாடுலாம் கறக்கும். இந்த மாதிரி பிரீடு எடுக்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணே. கண் பாத்தீங்கன்னா நல்லா பொட்டா கண் போட்டுருக்கேன். இது அடுத்த பாக்குற மாடு வந்து 4வது மாடுனே. நல்ல குவாலிட்டினே. நல்ல கரும்பு நல்ல பெரிய மாடுனே. மாடு 2 பல்லுதான். நல்ல ஈரோட்டு மாடு மாதிரி இல்ல. இது வந்து நம்ம லோக்கல்லே மேஞ்ச மாடுனே. நல்ல வெள்ளேடி கொம்புனே. வெள்ளேடி கொம்பு கருங்காம்புனே. காம்பை பாருங்க நல்ல கருங்காம்பு மாடுனே. நல்ல பால்குடி நரம்ப பாத்தீங்களா. நல்ல பட்டன் காம்புனே. நல்ல பட்டன் காம்பு. இதெல்லாம் நல்ல பை வைக்கும்னே. இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் பிடிக்கும். நல்ல தொழில் நைஸ்னே. நல்ல தோல் நைஸ். நல்ல பிரீடு. நல்ல குவாலிட்டி. வெயிலுக்கு அசராம கிடக்கு. வார்டு 12 மணி வெயில எப்படி கிடக்கு பாத்தீங்களா. எந்த இழப்பா எந்த பிரச்சனையும் இருக்காதுண்ணே. இப்போ அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல பை வைக்கணும். இது கறவை பாத்தீங்கன்னா நல்ல பிரீடு மாடுனே. நம்ம ஒரு 20 கறக்கும் 25 கறக்கும்லாம் சொல்லல. 15 லிட்டர்னே. 15 லிட்டர் லேசா கறக்கும்னே. காலையிலயும் சாயங்காலம் ஒரு நேரத்துக்கு நினைச்சிட கூடாது. 8, 7, 15 லிட்டர் பால் லேசா கறக்கும்னே. நல்ல வால் இறக்கம் பாத்தீங்களாண்ணே. இதுல கண்ணு போட எவ்வளவு நாள் இருக்கும்? கண்ணு போட 15 நாள் பிடிக்கும்ண்ணே. 15 நாள்னா அப்ப மடி இன்னும் கொஞ்சம் வச்சுனீங்கன்னா இன்னும் பை வைக்கல. பாத்தீங்களா தோல் சுருக்க பாத்தீங்களா. ஆமா. நல்ல குணம் நல்ல பிரீடுனே. ஆனா அறையில பாத்தீங்களா செந்தாரா விழுந்திருக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பார்த்து எடுப்போம்ண்ணே. பாத்தீங்களா செந்தாரா விழுந்திருக்கு. நல்ல இந்த தோல் பாத்தீங்களா. செந்தாரன்னா புரியல. இது வந்து இந்த மாதிரி செந்தாரம் அந்த மாதிரி ஹெச்எஃப்ல வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல விழுந்திருக்கும்ண்ணே. அந்த மாதிரி ஜெர்சில பாத்தீங்கன்னா பியூர் ரெட் கலர்ல விழுந்திருக்கும்ண்ணே. இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டுக்கு 1500 ரூபாய் கிடைச்சா போதும்ண்ணே. ஒரு மாட்டுக்கு 1500 ரூபாய் கிடைச்சா போதும். வாரத்துக்கு 20 மாடு வித்துக்கிட்டு தான் இருக்கும். எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. வியாபாரி ஒரு 1500 கிடைச்சா 500 கிடைச்சா ஏன்னா கரெக்ட் தான். நான் வந்து லேபரை நம்பி மாடு போடனே. இன்னைக்கு இந்த மாடு தண்ணி குடிக்கி, நாளைக்கு வந்து கொஞ்சம் நின்னு குடிக்கும் அப்படின்னா இந்த மாட்டு காய்ச்சல் இருக்கா என்ன இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். லேபர்ட்ட நான் சொல்லும் போது அவங்க வந்து தண்ணி குடிக்கி குடிக்குன்னு சொல்லிடுவாங்க. நான் லேபரை நம்பி மாடு போடனே. நான் லேபரை போட்டு அவருக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். ஏன்னா மாட்டுக்கு 1500 ரூபாய் கிடைச்சா போதும். சொந்த வைக்க இருக்குண்ணே. 2000 கட்டு வைக்க அடைஞ்சிருக்கு. 1500 ரூபாய் கிடைச்சா போதும்ண்ணே மாட்டு. இது இந்த மாட்டை நான் 70,000 சொல்லல 80,000 சொல்லனே. ரேட் அனுசரிச்சு இருக்கு. அவங்க ஒரு புரோக்கரை 70,000 சொல்லலையா. 70,000 சொல்லனே. ஏன்னா இந்த பாக்குற மாடு பாத்தீங்கன்னா 5வது மாடுனே. சரி. இது பாத்தீங்கன்னா 2வது ஈத்து. 4 பல்லு தான். 2வது ஈத்துலயே 4 பல்லு. பல் போடாம ஒரு ஈத்தின் இருக்கு. மாடு இப்ப 4 பல்லுனே. இந்த மாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அலையவே இல்லனே. சரி. ஆமா 16 கிலோமீட்டர் தான் கரெக்டா. 16. ஆமாண்ணே. வாங்கிட்டீங்களா. பக்கத்துல வாங்கிட்டோம்னா 16 கிலோமீட்டர். அந்த விவசாயி வந்து நம்ம டைரக்டா சொன்னாரு. அவர் என்ன பண்ணாருன்னா புரோக்கரை கூட்டு வந்து அவருக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். எனக்கு அந்த செலவும் கிடையாது. அவருக்கு 1000 ரூபாய் கூட கொடுத்தே மாடு வாங்கிட்டு வந்தோம். பிடிச்சு போச்சா. மாடு பிடிச்சு போச்சு. மாடு அழகுல வண்ணத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆள் பாதி ஆடை பாதி. 4 காலு வெள்ளனே பாருங்க. இந்த குதிரைக்கு இருக்க மாதிரி 4 காலும் வெள்ளை. பாத்தீங்களா கருப்பு வெள்ளை. நல்ல பிரீடும் கொஞ்சம் கிராஸ் பிரீடுனே. இது கொஞ்சம் ஹெச்எஃப் ஜெர்சியும் கிராஸ் இருக்குண்ணே. இந்த பாத்தீங்கன்னா அந்த தோல் பாத்தீங்கன்னா லைட்டா செவலா இருக்கும்ண்ணே. தோழி பாத்தீங்கன்னா லைட்டா செவலா இருக்கும். ஒரு லேடிஸ் தான் மேட்ச மாடு. நல்ல மாடுனே. வால் இறக்கம் பாத்தீங்களா. மாடு எடுக்கும்போது அப்படி எடுக்கும்போது தான் நல்லா பாக்குறதுக்கு. நம்ம தீவனம் ஒரு வீட்டுல போய் கெட்டுறோம் முக லட்சணமா எங்கப்பா மாடு வாங்கணும்னு சொல்ற மாதிரி இருந்தா தான் நாளைக்கு நல்லா இருக்கும்ண்ணே. பாத்தீங்கன்னா தொப்புள் கோசம் நல்லா இறங்கி இன்னும் பை கட்டும்ண்ணே. தொப்புள் கோசம் இருக்கு. இன்னும் ஒரு 10 நாள் பிடிக்கும் கண்டிப்பா. இந்த மாடு கண்ணு போடுறீங்க. கண்ணு போடுறது 10 நாள் பிடிக்கும். நல்ல காம்பு பாத்தீங்களா. தலையிட்ட நல்ல காம்பு இடவலனே. இன்னும் காம்பு நீடிக்கும்னே. சொரம் இருக்கனால கொஞ்சம் கட்டையா தருத மாதிரி இருக்கும். நல்ல காம்பு நீடிக்கும்னே. இது ஃபுல்லா பையனே. இங்க பாருங்க இதெல்லாம் பை தான். இன்னும் பை வைக்கும். நல்ல பட்டன் காம்புனே. கருப்பு வெள்ளை. அது என்ன பட்டன் காம்புன்னு சொல்றீங்க. கருப்பு வெள்ளையில இருக்கும்னே. பாத்தீங்களா. நல்ல ஒரு காம்புக்கு எப்படி இடவல இருக்கு பாத்தீங்களா. செல்ல மாடு பாத்தீங்கன்னா ஒட்டி ஒட்டி இருக்கும். அந்த மாடு கறக்க சங்கடமா இருக்கும். இது தலையில எப்படி கோணா இருக்குன்னு பாருங்க. குணம் நல்லா இருக்கு. இதெல்லாம் காட்டு மேட்ச்ல கிடந்த மாடுனே. நல்ல காட்டு மேட்ச்ல கிடந்த மாதிரி நல்ல குணம். இன்னும் 15 நாள்ல கண்ணு போட்டுரும். 15 நாள்ல கண்ணு போட்டுரும். ஈத்து எத்தனாவது ஈத்து? ஈத்து 2வது ஈத்துனே. 6 பல்லு. ஆமா 6 பல்லு தான். நல்ல முக லட்சணம் பாத்தீங்களா. நெத்தியில ஒரு வெள்ளை. ஓஹோ. நெத்தியில வெள்ளனே. நல்ல பாத்தீங்களா
நல்ல நெத்தியில வெள்ளை கொம்ப பாத்தீங்களாண்ணே, கொஞ்சம் கிராஸ் பிரீடு மாடு, கொஞ்சம் நாடும் கிராஸ் இருக்கு, ஜெர்சி கிராஸ் நாடும் கொஞ்சம் கிராஸ் இருக்குண்ணே. கொஞ்சம் கொம்பு நடுவோம், நல்ல வெள்ளேடி கொம்புல இருக்குண்ணே. நல்ல பிரீடு, நல்ல குணம்ண்ணே. இந்த மாடு அலையாம யார் வந்து கேட்டாலும் இதை நான் 70,000 சொல்லலாம், 75,000 சொல்லலானே. சரி, இதெல்லாம் பால் எவ்வளவு இருக்கும்? ஏன்னா இது பால் பாத்தீங்கன்னா நம்ம தலையத்துல 13 லிட்டர் கறந்துதுறேன். அந்த பால் எடுத்தவங்க சிட்டையில கூட எழுதி வச்சிருந்தாங்க. ஒரே மாடு, இது தாயும் பிள்ளையுமா கிடந்துச்சு. தாய் வந்து இப்போ அதை கொடுத்தாங்க, அது ரொம்ப ஈத்து மாடா இருந்தாப்புல நம்மளுக்கு எடுக்காது. நம்ம பண்ணைக்குள்ள வந்து கொடுக்க நல்ல மாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிரேவி மாடு நம்ம சொன்னாங்க, நம்ம போய் எடுத்துக்கிட்டோம்னே. சரி சரி, இதை பிடிச்சி கறவையில இருக்க மாடு நீங்க கறவையை பார்த்து கூட 2 நேரம் காலைல வந்து மாட்டை பாருங்க, சாயந்தரம் வீடியோ கால்ல பாக்கறனால வீடியோ கால்ல பார்க்கலாம். அது மாதிரி போட்டோ பார்த்து மாடுவாங்க ஆசைப்படாதீங்க கண்டிப்பா. இப்ப எல்லாரும் ஆன்லைன்ல தானே வாங்குறாங்க. இந்த மாடோட போட்டோ, இந்த மாடை நான் போட்டோ அனுப்புறேன் அப்படின்னா அந்த மாடு குணம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்ப போட்டோல இது மட்டும் தானே கவர் ஆகும் கண்டிப்பா. அதோட மடி பின்மடி தெரியாது, காம்பு எப்படி இருக்குன்னு தெரியாது, 4 காம்பு ஒரே போல இருக்காங்கிறது தெரியாது. இந்த மாடோட அழகு ஓவியம் வீடியோல பாத்தீங்கன்னா பெரிய மாடு சின்ன மாடா தெரியும்ண்ணே, சின்ன மாடும் பெரிய மாடா தெரியும். பெரிய மாடு சில மாடு வந்து சின்ன மாடா தெரியும், ரொம்ப சின்ன மாடா தெரியும் கண்டிப்பா. அது வந்து போட்டோல பார்த்து கண்டிப்பா மாடு வாங்க முடியாது. நாங்களே 30 வருஷம் 40 வருஷமா பார்க்கும்போது எங்களாலே கணிக்க முடியலண்ணே. நம்மளும் ஆன்லைன்ல பார்த்து ஒரு ஃபார்ம்ல நம்ம கொடுத்த ஃபார்ம் தான் வேற ஒரு மாடு எடுத்தோம். வீடியோல பார்க்கும்போது பெரிய மாடா இருந்துச்சு, இங்க வரும்போது சின்ன மாடா இருந்துச்சுண்ணே. நம்ம வந்து அப்படி கொடுத்துட்டு அவன் பெரிய மாடா இருக்குன்னு ஆசைப்படக்கூடாது. அப்படி கொடுக்கும்போது நம்ம கொடுக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு சின்ன மாடா தெரிஞ்சிடலாம். அப்படிங்கும்போது எங்க பேர் கெட்டு போயிடக்கூடாதுண்ணே. நம்ம பேரை வந்து நம்ம பேரை நிலநாட்டுறதை கண்டிதானே இந்த ஃபீல்ட்ல வந்திருக்கும். காலைல 8 மணிக்கு வந்து நேர்ல வந்து பாருங்க, அந்த மாடு தீவனம் கரையை பாருங்க. நாங்க சொல்ற லிட்டர் இருந்து குறைதா கூடுதா என்னங்கிறது காலையிலயும் பாருங்க. மத்தியானம் தீவனம் போடுறது எல்லாமே நீங்க இங்க இருந்து ஸ்டே பண்ணி பாருங்க. ரூம் வசதி எல்லாமே இருக்கு. நேர்ல வந்து பார்த்து ஸ்டே பண்ணி தண்ணி குடிக்கிற தீவனம் எல்லாமே பாருங்க. சாயங்காலமும் கரையை பாருங்க. பிடிச்சிருந்தா வாங்க, பிடிக்கலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லைண்ணே. அது மாடுண்ணே, இது வந்து 6 பல்லு தான். 6 பல்லு 2வது ஈத்துனே. 6 பல்லு 2வது ஈத்து. ஆமா, இது பாட்டு 6வது மாடுண்ணே. சரி, 6 பல்லு 6வது மாடு 2வது ஈத்து. ஆமா, நல்ல ஆல் பிளாக்ண்ணே. தென்பாண்டி குட்டை நம்ம சைடுல சொல்லுவாங்கல்லண்ணே, அதுல கிராஸ் பிரீடு ஹெச்எஃப்ல கிராஸ் போட்டுருக்காங்கண்ணே. தென்பாண்டி குட்டையில ஹெச்எஃப்ல கிராஸ் போட்டுருக்காங்கண்ணே. நல்ல ஆல் பிளாக், தோல் நைஸ் பத்திலானே, நல்ல நைஸ்ண்ணே. இப்ப பால் பாத்தீங்கன்னா 4 நல்ல சைனிங்கா இருக்கு. ஆமாண்ணே, மாடு மெட்டே விடானே 24 மணி நேரம் காட்டுல விட்டு அடிச்ச மாடுனே. நல்லா மடி பத்திலா, நல்ல வெள்ளை மடி, கருங்காமனே, காம் நடுவத்தை பத்திலா. இந்த கிராஸ் மாடு கறக்க எத்தும் வைக்கும். நம்ம நேர்ல போய் பாக்குறதுனாலதான் இப்படி குணத்துல நம்மகிட்ட மாடு இருக்கு. நானும் ஆன்லைன்ல பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி எனக்கு வராதுண்ணே. கஸ்டமரை நம்ம நேர்ல போய் பாத்தீங்கன்னா பால்குடி நரம்பு பாத்தீங்களாண்ணே, நல்ல பால்குடி நரம்பு, நல்ல கோசம், நல்ல 24 மணி நேரம் காட்டுல கிடந்த மாடுனே. நல்ல பின்னு மடியை காமிக்கிறேன், நல்ல வால். இது மாதிரி மாடு ஈன மாடுனே. மாடு வந்து ஈன்றுச்சு. கண்ணு வந்தீங்கன்னா காலங்கண்ணு இருக்குண்ணே. கண்ணு போட்டு 3 நாள் தான் ஆகுது. ஆமா, இது என்னண்ணே 5 6 கறக்குன்னு சொல்றீங்க, மடி இல்ல. ஏன்னா நான் மடியை கெட்டு போட மாட்டேன். ஒரு சொட்டு பால்னாலும் மடியில இருக்காதுண்ணே. பாத்தீங்கன்னா இப்போ இந்த காம்பு அப்படி இழுக்கும் போது ஏதாச்சும் பால் வருதா? இப்ப கறந்த மடிதான். நான் வீடியோக்காக பாலை கறக்காம போட்டு மாடு விற்கணும்னு ஆசைப்படலனே. விற்கலாம் அவன் வீட்டுல போட்டு கறக்கணும். நம்ம நல்ல பொருள் வச்சிருக்கோம், நம்ம என்ன பயந்து வியாபாரம் பார்க்க வேண்டாமானே. ஆமா, ஒரு சொட்டு பால்னாலும் மடியில இருக்காது. நானும் மடியை கட்டி அது மாட்டை பாவத்தை யாமனை ஏக்கணும். கண்டிப்பா அது ஏக்க வேண்டாம்னே. நல்ல பிரீடு, நல்ல குவாலிட்டில தான் இருக்கு இந்த மாடு. சுழி சுத்தம், சுழி பாக்குறவங்க சுழி சுத்தமா பாத்தீங்க, ஒரே சுழிதான், ராஜ சுழியில இருக்குண்ணே. நல்ல முகம் லட்சணம்ண்ணே, நல்ல முகம், நல்ல அமைப்பா இருக்கு. நல்ல அமைப்புண்ணே, கூடு கொம்பு நல்ல அமைப்பு. கொம்ப பார்த்தோன்னே அதாவது இந்த கேரளால எப்படி எடுப்பாங்கன்னா இந்த வரைய பார்த்து எடுப்பாங்கண்ணே. சரி, மாட்டுல வர மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு ஈத்து இருக்கு, 2வது ஈத்து வர. அவங்க வந்து வர பார்த்து எடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல உள்ளவங்க வந்து பல் பார்த்து தமிழ் எடுப்பாங்க. இருக்குண்ணே. இப்ப கண்ணு போட்டுட்டுனா இதெல்லாம் எத்தனை லிட்டர் பால் கறந்து? இப்ப வந்து 6-5 கறந்துகிட்டு இருக்கேன். 6-5-11 கறக்கு. மடிய வந்து நான் இன்னும் இவ்வளவு பை தெரியும்ண்ணே. கறக்கும் போது அப்படி மடி டெம்பர் இருக்குண்ணே. இப்ப கறந்த உடனே லூசா இருக்குண்ணே. நான் 9 கறந்து ஒரு 1 மணி நேரம் இருக்குமா, 2 மணி நேரம்? 2 மணி நேரம் இருக்குண்ணே. ஆமா, சாயங்காலம் நல்லா பை கட்டிருந்தேன். சாயங்காலம் எத்தனை மணி கறப்பீங்க? சாயந்தரம் 8 மணி தான். நைட் 8 மணி தான். காலைல 8 மணி, நைட் 8 மணி. நம்ம கேட்க கூட வந்தா பால் பாக்கணும்னு நினைக்கிறவங்க நேர்லயே வந்துடலாம்ண்ணே. ஆமா, காலையிலயும் பாத்துக்கோங்க, சாயந்தரம் பாத்துக்கோங்க. பிடிச்சா மாடை ஏத்திட்டு போங்கண்ணே. அதான் நம்ம சொல்றோம். நான் சொல்றதுல 1-2 உங்களுக்கு பொய்யா கூட இருந்தாலும் நேர்ல வந்து பாருங்கண்ணே. ஏன்னா இது வந்து கண்ணுக்குட்டி தாமனே. கண்ணுக்குட்டி தாமனே. என்ன அப்படி சொல்றீங்க? கண்ணுக்குட்டி பல்லே போடல. பல்லே போடலண்ணே. நீங்க வந்து பல்லு போடாத கண்ணுக்குட்டியா? ஆமாண்ணே, பல்லே போடலண்ணே. பல்லே போடல. மாடு இப்போ ஈனும்ண்ணே. 10 நாள் 15 நாள் பிடிக்கும்ண்ணே. பல்லு போடாம அப்படி ஈனும்ண்ணே. இந்த வளர்த்தவங்கிட்ட எல்லாம் மாடு வெள்ளிக்கிழமை மாடு அட்வான்ஸ் போட்டோம். வெள்ளிக்கிழமை மாடு ஏத்தி விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாடு வந்துச்சு. நேத்து தான் வந்துச்சு மாடு. ஆமா, கண்ணு பொத்தி வளர்த்தாங்க. இந்த மாட்டுலாம் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. சரி, ஆமா, நல்ல பிரீடு, நல்ல குவாலிட்டிண்ணே. இதோட தாய் வந்து 10 கறந்த மாட்டேன். யார் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க.
ஆ. இது கண்ணுக்குட்டியா இருக்கும்போதே நல்லா வளர்த்து வச்சிருக்காங்க. சரி, இப்ப தலையீத்துல இதெல்லாம் எவ்வளவு கறக்கும் பால்? ஏன்னா இது வந்து 13-14 கறக்கும்ண்ணே. பாருங்க, ஈத்து மாட்டுக்கு இருந்த மாதிரி மடி. ஆமா, மடியை நான் பாத்தீங்களா, ஒரு ஈத்து போட்டிருக்கோம் அப்படின்னு நினைச்சேன். பல்லே போடலண்ணே. அம்சமா இருக்கு. பாத்தீங்களா, நல்ல மடி. இன்னும் 20 நாள் 10 நாள் குறையாம பிடிக்கும்ண்ணே. நல்ல மேய்ச்சல்ல கிடந்த மாடு, ஆமாண்ணே. கால்ல நல்ல ஜம்முன்னு ஒட்டாம நிக்க. ரெண்டு நல்ல மடி விரியும்ண்ணே. இன்னும் கொப்புள் கோசமா இனிமேல் தான் இறங்கும். நல்ல காம்பு பாத்தீங்களா, கருங்காம்பு. நல்ல கருங்காம்பு, நல்ல பிரீடுண்ணே. நல்ல கண்ணுக்குட்டிலாம் நல்லா பால் கொடுத்து வளர்க்க போய் தான் நல்ல பிரீடா வந்திருக்குண்ணே. பல்லே போடாத கிடையாது. நல்ல சுழி சுத்தம்ண்ணே. சுழி பாக்குறவங்களும் சுழி சுத்தமா இருக்கு. நல்ல மாடு பூரா கவனமா எடுத்துருவீங்க என்ன? ஆமாண்ணே. சுழி சிலவங்க சுழி பார்ப்பாங்க. இந்த மாதிரி மதுரை திண்டுக்கல் சைட் எல்லாம் பாத்தீங்கன்னா சுழி ஒரு சுழி முன்ன கூட கலந்துடக்கூடாதுண்ணே. அப்படி பார்த்து எடுப்பாங்க. நம்மளோட சுழி இருக்குன்னா சுழி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவோம்ண்ணே. நம்மளுக்கு 2 சுழி இருந்தாலும் நம்மளுக்கு கேரளாக்கு வாரம் 10 மாடு. இது வந்து ஜெர்சிண்ணே. ஜெர்சி. ஆமா, செவலை. நல்ல ஜெர்சி. நல்ல அவங்க மாட்டுக்கு வளர்த்து வச்சிருக்காங்கண்ணே. ஒரு பண்ணையில இருந்தா எடுத்த மாடு. 24 மணி நேரம் எப்படின்னா ஒரு தென்னந்தோப்புக்குள்ள கிடந்த மாடுண்ணே. நல்லா ஆள்லாம் பாத்தீங்கன்னா நல்லா அதுவாடு பாசமா இருக்கும். ஆமா, நல்ல இது வந்து கொம்பு சுடாத முட்டைண்ணே. நல்ல பிரீடு முட்டை பாத்தீங்களா. இது வந்து லேடிஸ் வந்து இப்போ கொம்பு இருக்க மாடை பார்த்து பயப்படுவாங்க. ஒரு மாடு வீட்டு தேவைக்கு பாலுக்காக ஆசைப்படுவாங்க. நல்ல குணம்ண்ணே. நல்லா யாத்தினாலும் நல்லா நல்லா பழகும்ண்ணே. பண்ணைக்கு வந்து எத்தனை நாள்? ஆமா, என்னண்ணே இது வந்து எத்தனை நாள்? பண்ணைக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது. 2 நாள் நல்லா பழகிட்டேன். நல்லா பழகிருச்சுண்ணே. பாத்தீங்கன்னா தோல் நைஸ் எல்லாம் பத்திலானே. இதுவும் கண்ணுக்குட்டி தான். இதுவும் நான் பல்லே போடல. பல்லே போடலண்ணே. இது கண்ணுக்குட்டி 35 ரூபா 40 ரூபாய்க்கு விற்காங்க. நம்ம அப்படி கூட விலை சொல்லணே. நேர்ல வரும்போது அனுசரிச்சு தரலாம்ண்ணே. கொடுக்கலாம். ஆமா, இது நான் கண்ணு போட 25 to 27 நாள் 28 நாள் பிடிக்கும்ண்ணே. அவங்க அந்த ஸ்லிப் கூட வச்சிருக்காங்க. அதையும் நம்ம போட்டோ வச்சிருக்கோம்ண்ணே. இப்ப மடி விட ஆரம்பிச்சிருச்சுண்ணே. வீடியோல பாக்கும்போதே தெரியும். நல்ல மடி 25 நாள்ல கண்ணு போடுறோம்ண்ணே. தலையத்திலே நல்ல குணம். தலையத்துல நல்லா பிடிக்க விடுதானே. காம்பு பாருங்கண்ணே. தலையத்திலே நல்லா நெடுங்காம்புண்ணே. நல்லா கண்ணுக்குட்டி மாட்டுல பொடி காம்பா இருக்கும். இது நல்லா நெடுவோம்ண்ணே. மிஷின் கராய்க்கு போடுறவங்களும் நல்லா இருக்கும். கை கராய்க்கு போடுறவங்களும் நல்லா இருக்கும்ண்ணே.